ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லீடர் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அதோட தொடர்ச்சியாக 2வது வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஸோ வாரத்தில் 3 வீடியோஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது இன்றைக்கி இந்த வாரத்தோட ஃபஸ்ட் வீடியோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கார வேலர் அப்படிங்கிற நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவோட முதல் கம்யூனிஸ்ட் அல்லது கம்யூனிஸ்ட் கொள்கையின் அடித்தளமிட்டவர் அப்படின்னு ஒரு பெரிய அளவில் சொல்லுவாங்க. ஸோ வரலாறில் ரொம்ப முக்கியமான நபர். டிஎன்பிசி தேர்வு நோக்கத்திலையும் நீங்கள் எம்சி ராஜாவோ, ரெட்டமலை ஸ்ரீனிவாசனோ, சிங்கார வேலரோ, அயோத்திதாச பண்டிதரோ, இவங்க 4 பேரும் ஒரு முக்கியமான நபர்கள். டிஎன்பிசி தேர்வு நோக்கத்தில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 4 பேரை ரிப்பீட்டடாக டிஎன்பிசி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம இவங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். தொடர்ச்சியாக எல்லாரையும் பார்க்க போகிறோம். அம்பேத்கரை பார்ப்போம், பெரியாரை பார்ப்போம், காந்தியை பார்ப்போம், ஜவஹர்லால் நேருவை பார்ப்போம், எல்லாரும் பாலகங்கா திலகர் எல்லாரையும் பார்க்க, லாலா லஜபதி ராய் எல்லாரையும் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் உட்பட எல்லா முக்கியமான தலைவர்கள், அவங்களோட காலகட்டம், அவங்க இந்திய விடுதலை போராட்டத்துக்கு என்ன சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க காலகட்டத்தில் என்ன ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நடந்துச்சு, அதில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணால், பகத்சிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இது மாதிரி தொடர்ச்சியாக பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 40 தலைவர்கள் ஏறக்குறைய ஐஎன்எம்முக்கும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வரலாறுக்கும் ஏறக்குறைய இது எல்லாமே கவர் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 கேள்விகள் நம்ம இதுலேருந்து கவர் பண்ண போகிறோம். சரி, இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கார வேலர் ஒரு பன்முக ஆளுமை அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் அப்படின்னு இவருக்கு ஒரு செல்ல பேர் கூட இருக்குது, சிங்கார வேலர். ஸோ மயிலாப்பூர் சிங்கார வேலு அப்படின்னு தான் இவரோட பேராக இருந்துச்சு. ஸோ இவர் தமிழ்நாட்டில் இந்த பொது உடைமை கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோசியல் ஜஸ்டிஸை பெருசாக பேசிய நபர். குறிப்பாக இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் விதைத்தவர் அப்படின்னு சொல்லுவோம். கம்யூனிஸ்டோட கொள்கை, கம்யூனிஸ்டோட கோட்பாடே தமிழ்நாட்டில் அதிக அளவில் பேசிய நபர். ஸோ அப்படின்னு இவரை நம்ம சொல்கிறோம். அதனால தான் இவருக்கு சிந்தனை சிற்பி சிங்கார வேலர் அப்படின்னு ஒரு சிறப்பு பேரை நம்ம அழைக்கிறோம். மயிலாப்பூர் சிங்கார வேலு அப்படின்னு நபர், பின்னாலே சிந்தனை சிற்பி சிங்கார வேலர் அப்படின்னு பேரில் சொல்கிறாங்க. இவர் கிட்டத்தட்ட 1860 பிப்ரவரி 18ஆம் தேதி பிறந்திருக்கார். குறிப்பாக சென்னையில் ஒரு மீனவ சமூகம் சார்ந்த பகுதியில் இவர் பிறந்ததாக சொல்கிறாங்க. சென்னை மாநில கல்லூரி மெட்ராஸ், சென்னை மாநில கல்லூரி, சென்னை சட்டக்கல்லூரி, மெட்ராஸ் லா காலேஜில், ஏன்னா 1907 இவர் ஒரு வழக்கறிஞராக ஒரு பதிவு பண்ணுறார். பின்னால் கிட்டத்தட்ட ஒரு 47 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ சென்னை சட்டக்கல்லூரி வழக்கறிஞராக படிச்சிருக்கிறார். இவருக்கு தெரிஞ்ச மொழிகள், டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதிகமான கொஸ்டின் ஏரியா. இவருக்கு என்னென்ன மொழிகள் தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இவருக்கு என்னென்ன மொழிகள் தெரியும்னா, தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, உருது, ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் அப்படிங்கிற மொழிகள், கிட்டத்தட்ட ஒரு 6 மொழிகளில் இவர் ஒரு நாலேஜாக இருக்கக்கூடிய நபர். அவர் 6 லாங்குவேஜ் பேசுவார். தமிழ் பேசுகிறார், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது, ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் போன்ற மொழிகளில் இவர் நாலேஜாக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். இவர் கிட்டத்தட்ட இவரோட வீடு எங்கே இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு வெல்லிங்டன் சீமாட்டி கல்வி வளாகம் அப்படின்னு ஒரு இடம் வந்திருக்கு. இப்போ அது சொல்கிறோம். சரி, ஸோ அந்த ஏரியாவில் தான் இவரோட வீடு இருந்திருக்கு. ரொம்ப முக்கியமானது, இவர் கிட்டத்தட்ட தன்னோட வீட்டில் 20,000 புத்தகங்கள், அதாவது புக்கு, 20,000 நூல்களை இவர் வச்சுருந்ததாக, சேகரித்து வச்சுருந்ததாக சொல்கிறாங்க. பழைய புத்தகங்கள், குறிப்பாக இவர் பின்பற்றக்கூடிய இந்த கம்யூனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலிசிஸ் இருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள், இது எல்லாமே இவர் என்ன பண்ணியிருக்காரு, 20,000 புத்தகங்களை வச்சிருக்கிறார். நிறைய இந்த கம்யூனிஸ்ட்டை பற்றி பேசிய நபர். ஏன்னா இவர் ஒரு லாயராக ஒர்க் பண்ணும்போது காசே வாங்கக்கூடாது அப்படின்னு இவர் ஒரு கொள்கையை வச்சுருந்தாரு அப்படின்னு இவரோட வாழ்க்கை வரலாறு படிக்கிறவங்க சொல்கிறாங்க. தென் ஸோ இந்த இடம் எப்படி சார், ஏன்னா இவர் வீடு இருந்த ஒரு ஏரியா, பின்னாளில் அது வெல்லிங்டன் சீமாட்டி கல்வி வளாகம் அப்படின்னு மாறுது அப்படின்னா, இவரோட அரெஸ்ட் பண்ணுறாங்க. நிறையா போராட்டத்தில் ஈடுபடுறார். இவரோட அரெஸ்ட் நடக்குது. ஸோ அப்போ இவரோட அரெஸ்ட்டுக்கு பிறகு அப்போ ஆளுநராக கூடிய வெல்லிங்டன், ஸோ அந்த இடத்த எடுத்துக்கிட்டு தன்னோட மனைவி பேர் வெல்லிங்டன், லேடி வெல்லிங்டன், அதோட மனைவி பேரில், ஸோ அங்கே ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் நிறுவுறாரு. அதனால தான் வெல்லிங்டன் சீமாட்டி கல்வி வளாகம்னு இப்போ அதை சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. பிறகு ஒரு ஏரியாவே அவர் எடுத்துக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்தோட ஒய்ஃபு பேரில் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அடுத்து இதுதான் கொஸ்டின் ஏரியாப்பா. வரலாறில் மிக முக்கியமான எவிடன்ஸு, சாதனைகள், இவரோட காலகட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மே 1 தொழிலாளர் தினம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் இல்லை சொன்னார், நிறைய லீவு கொடுப்பாங்க, உழைப்பாளர் தினம், நிறையா லீவு, டிவிலாம் திறந்தோம்னா உழைப்பாளி போன்ற படம்லாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ இந்த மே 1 எப்படி வந்துச்சு அப்படின்னா, முதலாக 1923 மே 1 அன்னைக்கு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சென்னையில் ஒரு உழைப்பாளர் தினம் அப்படின்னு ஒரு கொண்டாடார். கிட்டத்தட்ட எந்த இயர் அப்படின்னு கேட்பாங்க. 1923 மே 1. அப்போ 1
2-3 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 1-2-3. அப்போ 1923 மே 1 1923 மே 1 23. அப்போ 1-2-3 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. முதலாக ஒரு உழைப்பாளர் தினம் அப்படின்னு இவர் கொண்டாடுறாரு. ஸோ இந்த ஒரு பாராட்டுக்கு சொந்தக்காரராக கூட சிங்காரவேலர், இவரோட பேர் தான் மெட்ராஸ் கலெக்டரேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் இருக்கும். அதை கலெக்டரேட்னு சொல்லுவோம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டு. மெட்ராஸ் கலெக்டரேட்டுக்கு இவரோட பேரை தானே வச்சுருக்காங்க. குறிப்பாக இவர் இந்த உழைப்பாளர் தினத்தை பெரிய அளவில் கொண்டாடினாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். தென் இவருக்கு ஒரு மணிமண்டபம் இருக்குது. கிட்டத்தட்ட சென்னை ராயபுரத்தில் சிங்காரவேலர் மணிமண்டபம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு முதலாக இப்போ இவரோட சாதனைகள் நம்ம பார்த்தது. முதலாக இந்தியாவிலேயே மே 1 அப்படிங்கிற தினத்தை உழைப்பாளர் தினமாக செலிப்ரேட் பண்ணினவர். 2வது நம்ம நிறையா உழைப்பாளர் சிலை அப்படின்னு நம்ம நிறையா பார்த்துருப்போம். குறிப்பாக சென்னை கடற்கரையெல்லாம் போகிறீங்க அப்படின்னா மெட்ராஸ் பீச் சைடில் இந்த உழைப்பாளர் சிலை நிறையா பேர் இப்போ அந்த பிளாக் கலரும் சிலை நிற்க வச்சு பார்த்துருப்பீங்க. நிறைய சினிமாக்களில் நிறையா படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம் அந்த உழைப்பாளர் சிலை. ஸோ அந்த உழைப்பாளர் சிலையை சென்னையில் மே தின பொதுக்கூட்டத்துக்கு தான் இந்த உழைப்பாளர் சிலை முதலாக சென்னையில் நிறுவப்படுது. குறிப்பாக 1959 தான் இந்த உழைப்பாளர் சிலை அப்படிங்கிறது சென்னை இருக்கக்கூடிய அந்த கடற்கரை சாலையில் வைக்கிறாங்க உழைப்பாளர் சிலை. இந்த சிலை யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இவரோட ஞாபகார்த்தமாக அந்த சிலை வைக்கப்படுது. ஏன்னா இவரோட மே தினத்தை செலிப்ரேட் பண்ண சிலை வச்சாங்க. கிட்டத்தட்ட 1959 இந்த சிலை நிறுவப்படுது. இது அந்த சிலையை வடிவமைச்சர். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், உழைப்பாளர் சிலை. நீங்கள் ஒருவேளை சென்னை வரீங்க அப்படின்னா நீங்கள் அந்த உழைப்பாளர் சிலையை பார்த்துட்டு போங்க. ஏன்னா அது இந்தியாவோட உழைப்புக்கான ஒரு முன்னோடி சிலையாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இது கிட்டத்தட்ட 1959 இந்த உழைப்பாளர் சிலை அப்படிங்கிறது வடிவமைக்கப்படுது, டிசைன் பண்ணுறாங்க. யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னா தேவி பிரசாத் ராய் அப்படிங்கிற ஒரு நபர். தேவி பிரசாத் ராய் அப்படிங்கிற நபர். ஸோ இவர் தான் அந்த உழைப்பாளர் சிலையை வடிவமைக்கிறார், ஒரு டிசைன் பண்ணுறாரு. இவர் யார் அப்படின்னா மெட்ராஸ் ஓவியக் கல்லூரி அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்ராஸ் அந்த ஓவியக் கல்லூரியுடைய ஃபஸ்ட்டு பிரின்சிபல்னு இவரை சொல்கிறாங்க. மெட்ராஸ் முதல் பிரின்சிபலாக இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடிய தேவி பிரசாத் ராய் அப்படிங்கிற நபர் இந்த உழைப்பாளர் சிலையை வடிவமைத்து 1959 தான் இந்த மே தினத்தை செலிப்ரேட் பண்ணுறதா சிங்காரவேலரோட நினைவாக இந்த உழைப்பாளர் சிலை சென்னை கடற்கரையில் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. இந்த டேட் கேட்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த ஃபஸ்ட்டு தொழிற்சங்கம், இந்த லேபர்ஸ் சொல்கிறாங்கன்னா முதல் தொழிற்சங்கம். அந்த முதல் தொழிற்சங்கத்தை 1917 நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரஷ்ய புரட்சி அப்படின்னு நம்ம ரஷ்யாவில் புரட்சி ஏற்பட்டும் சோசியலிச புரட்சின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட லெனின் அவரோட தலைமையில் ரஷ்யாவில் பெரிய புரட்சி, குறிப்பாக அரசு அல்லது மன்னராட்சிக்கு எதிராக பெரிய போராட்டம், லெனின் ரஷ்ய புரட்சி 1917. ஸோ இந்த புரட்சியை கேள்விப்பட்டு இந்த புரட்சியில் கவரப்பட்டு அந்த புரட்சியில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபராக வந்திருக்கார் சிங்காரவேலர். இதோட ஃபாலோப்பில் இதோட பின்னணியில் தான் இந்தியாவில் முதலாக சென்னை தொழிலாளர் சங்கம் அப்படிங்கிறது அடுத்த ஆண்டு கிட்டத்தட்ட 1917 நடக்குது. 1918 இதை முதலாக இந்தியாவிலே முதல் தொழிற்சங்கம் ஃபஸ்ட்டு லேபர் எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா சென்னையில் ஆரம்பிக்கிறாங்க முதல் தொழிற்சங்கம். எந்த ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க, 1918 இதை அமைக்கிறார். குறிப்பாக இந்த சங்கத்தோட முதல் தலைவராகவும் இருந்திருக்கிறார். இது எங்கே சார் இருந்திருக்கு அப்படின்னா இந்த கர்நாடிக் ஆலை அப்படின்னு சொல்லுவாங்க, பிஎன்சி மில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்நாடிக் ஆலை, ஸோ சென்னை பக்கிங்ஹாம் கர்நாடிக் ஆலையில் தான் இந்த முதலாக இந்த தொழிற்சங்கம் அப்படின்னு ஆரம்பிக்கப்படுது. இது கேட்பாங்க எந்த மில்லில் இது ஸ்டார்ட் பண்ணாங்க, பிஎன்சி மில் அப்படின்னு சொல்லுவாங்க, பக்கிங்ஹாம் கர்நாடிக் ஆலை, பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1918 தான் இதை முதலாக தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட ரஷ்ய புரட்சியோட அடிப்படையாக இது தொடங்கப்பட்டது. ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு சேர்மன் யாருன்னு கேட்குறா, முதல் தலைவராக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இவரோட வேறு சாதனைகள் என்ன சார், வேறு என்ன சாதனைகள் இவர் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அடுத்து மதிய உணவு திட்டம். நமக்கு தெரியும் மெட்ராஸில் நீதி கட்சிக்கு பிறகு 1000 விளக்கில் முதலாக மதிய உணவு திட்டம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு மெட்ராஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது, தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது, காமராஜர் கொண்டு வரார். அதன் பிறகு எம்ஜிஆர் அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறார், அது இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணுறாங்க, அந்த மதிய உணவு திட்டத்தை இன்னும் விரிவாக்குறாங்க, சத்துணவு திட்டம், முட்டையெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. அப்போ இதோட அடித்தளம் 1921 குறிப்பாக 2021 காலகட்டத்தில் மெட்ராஸில் நீதி கட்சி ஆட்சி காலத்தில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் மெட்ராஸ் கார்பரேஷன் மெம்பராக இருக்கக்கூடிய நபர் தான் சிங்காரவேலர். இவர் 1925 மெட்ராஸ் மாநகராட்சி, அதாவது மெட்ராஸ் கார்பரேஷனில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் எல்லாருமே மதிய உணவு, அதாவது மிட் டே மீல் ஸ்கீம் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொண்டு வரார். அதை அறிமுகமும் படுத்துகிறார். அப்போ சென்னையில் 1000 லைட்ஸில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அதை தாண்டி
சென்னை முழுவதும் மெட்ராஸ் கார்பரேஷன் ஃபுல்லாக, சென்னை மாநகராட்சி ஃபுல்லாகவே 1925 தான் உங்களுக்கு மிட் டே மீல் அப்படின்னு சொல்லக்கூடிய மதிய உணவு திட்டம். அதுக்கு முக்கியமான நபராக இருக்கக்கூடிய நபர் யார்? சிங்காரவேலர் அப்படின்னு நபர். அடுத்து பொதுவுடைமை சித்தாந்தம், சோசியலிஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி. இந்த பொதுவுடைமை சித்தாந்தம் அப்படிங்கிறது நம்ம கம்யூனிசம் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் இந்த சினிமாவில் கூட டயலாக்காக பார்த்துருப்போம். கம்யூனிசம், இந்த பொதுவுடைமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், இங்கே முதலாளி தொழிலாளிங்க டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது, இதுதான் பொதுவாக பொதுவுடைமை சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் அடிமை இல்லை, இதுதான் பொதுவுடைமை சித்தாந்தம். கம்யூனிசத்தோட கொள்கையாக வந்திருக்கு. ஸோ ஒருத்தருக்கு ஒரு தேவை, ஒருத்தர் இதுதான் போதும் அப்படின்னா அதோட ஒரு நிறுத்திக்கணும். ஒரு திரைப்படத்தில் கூட என்ன சொல்லியிருப்பாங்க, நம்மளை தாண்டி நம்ம பசிக்கு பிறகு சாப்பிடக்கூடிய இட்லி வேற ஒருத்தருது அப்படின்னு ஒரு பொதுவுடைமை சித்தாந்தத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அதுதான் இங்கேயும். அப்போ இந்த பொதுவுடைமை சித்தாந்தம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, இந்த அடக்குமுறையில் ஈடுபடக்கூடிய ஏழைகள், இந்த அடக்குமுறையில் பாதிக்கக்கூடிய மக்கள், இவங்களை கொடுமைப்படுத்தக்கூடிய நபர்களுக்கு சார்பாக இவர் வழக்கறிஞராக வாதாடவே கூடாது அப்படின்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப முக்கியம், வழக்கறிஞராக வாதாடவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்தார். ஏன்னா இவர் 1907 வழக்கறிஞராக மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டார். கேட்பாங்க எப்போ வந்து அவர் ரிஜிஸ்டர் பண்ணாருன்னு கேட்பாங்க. 1907 மெட்ராஸில் வழக்கறிஞராக பதிவு செய்தார். பட் இவரோட எண்ணம், நம்ம வந்து காசு வாங்காமல் எல்லாருக்குமே ஏழை மக்களுக்கு இப்போ வழக்கறிஞராக பணியாற்றணும், எந்த சூழ்நிலையும் முதலாளிகளுக்கோ கொடுமைப்படுத்தக்கூடிய நபர்களுக்கோ போராடக்கூடாதுன்னு சொன்னார். பட் பின்னால் கிட்டத்தட்ட ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பித்த பிறகு, குறிப்பாக ஜாலியன்வாலா படுகொலைக்கு பிறகு காந்தி அவர்களோட பேச்சை கேட்டு என்ன பண்ணார், இனிமேல் நான் வக்கீல் தொழிலே ஈடுபட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி 1921 இவர் வக்கீல் தொழிலை விட்டு வெளியே வரார். எக்ஸாமில் கேட்பாங்க இதெல்லாம் சரியா தப்பா, ஏன்னா நம்ம லீடர்ஸை பற்றி படிக்கும்போது கொஞ்சம் தெளிவாக படிச்சிடும். அடுத்து பெரியார், நமக்கு அதிகமாக பரிச்சயமான ஒரு தலைவர் பெரியார். ஸோ பெரியாரோட ஒரு பெரிய நட்பில் இருந்தார். குறிப்பாக ரஷ்யாவுக்குலாம் பெரியார் அனுப்பி வச்சார்னு வரலாறு சொல்லுது. ஸோ இவர் ரஷ்யாவில் இருக்கும்போது குடியரசு இதழை இவர் தான் பொறுப்பேற்று பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியார் ஆரம்பித்த குடியரசு இதழை பொறுப்பேற்று பார்த்துக்கிட்ட நபர் அப்படின்னு சொல்லுவோம். தென் அதுக்கு அடுத்து 1922 பம்பாயை சேர்ந்த எஸ்ஏ டாங்கே, ஏன்னா இதனால தான் அவர் மேலே கான்பூர் வழக்கே வருது. பம்பாயை சேர்ந்த எஸ்ஏ டாங்கே இவரும் ஒரு பொதுவுடைமை சித்தாந்தி, கம்யூனிஸ்டவாதி. இவர் எல்லாமே ஒன்றா சேர்றாங்க. தென் எம்என் ராய் நம்ம படிச்சிருக்கோம். கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் 1925 ஆரம்பிக்கும் போது இவங்கெல்லாம் ஒரு டீமு. இவங்கெல்லாம் பாருங்கள் எப்படி ஒன்றா சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லி. 22 எஸ்ஏ டாங்கே, 22 எம்என் ராயை சந்திக்கிறார். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிறாங்க, ஒரு கட்சியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த வருஷம் 1923 நம்ம பார்த்தோம், மே 1 மே தினம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஒரு கட்சியை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் இந்துஸ்தான் உழவர் உழைப்பாளர் கட்சி அப்படிங்கிற கட்சியை மே 1 ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ மே 1 முதலாக 1923 மே தினம் கொண்டாடுறதை தாண்டி மே 1 என்ன பண்ணுறாரு, லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் இந்துஸ்தான் உழவர் உழைப்பாளர் கட்சி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். அதே ஆண்டு அதே நாள் முதல்ல மே தினம் கொண்டாடிய அதே நாள். ஸோ இங்கே எல்லா இயக்கத்துக்கும், எல்லா பார்ட்டிக்கும், எல்லா இயக்கத்துக்கும் என்ன தேவை, எல்லா கட்சிக்கும் ஒரு செய்தித்தாள் அப்படிங்கிறது தேவை. இப்போ எப்படி எல்லா கட்சிக்கும் ஒரு நியூஸ் சேனல் தேவை அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோமோ, அந்த மாதிரி அந்த காலகட்டங்களில் அவங்களோட கருத்துக்களை, அவங்களோட ஐடியாவை, அவங்களோட பாலிசிஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இவங்களுக்கான ஒரு மீடியம் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர். ஏன்னா அப்போ நம்ம இப்போ இருக்கிற பெரிய டெலிவிஷன் தொலைக்காட்சியோ இப்போ இருக்கக்கூடிய அளவுக்கு செல்ஃபோன்ஸோ அப்போல்லாம் கிடையாது. அப்போ மக்களோட ஊடகம் அப்படிங்கிறது ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு ரேடியோவாக இருக்கலாம், வானொலியாக இருக்கலாம், அல்லது நியூஸ் பேப்பர்ஸ் தான். அப்போ எல்லா கட்சியும் தனக்கான செய்தித்தாளை உருவாக்குது. இது எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இவர் உருவாக்குன செய்தித்தாள் தமிழில் பாருங்கள், தொழிலாளர் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர். ஸோ ரொம்ப முக்கியம், தமிழில் தொழிலாளர் அப்படிங்கிற செய்தித்தாள் உருவாக்கிறார். ஆங்கில வார இதழ் இதான் கேட்பாங்க, தமிழ் வார இதழா, தின இதழா, மாத இதழா, டெய்லி நியூஸ் பேப்பரா, வீக்லி மேகசினா, மந்த்லி மேகசினா. அது இது ரொம்ப முக்கியம். டிஎன்பிசியில் நீங்கள் குரூப் 1 மாதிரியோ குரூப் 2 மாதிரியோ ஒரு டிகிரி லெவல் எக்ஸாம் அப்ரோச் பண்ணும்போது இந்த சின்ன வார்த்தையில் உங்களோட ஆன்சர்க்கையே மாற்றுவாங்க. அப்போ லேபர் கிசான் கெசட் அப்படிங்கிற ஒரு பேரில் ஆங்கில வீக்லி மேகசின், இங்கிலீஷ் வீக்லி மேகசின் வெளியிடுறார். அதே தொழிலாளர் அப்படிங்கிற பேரில் தமிழில் ஒரு வீக்லி வார இதழ் அப்படிங்கிறது வெளியிடுறார். கேட்பாங்க தொழிலாளர் அப்படிங்கிற பத்திரிகையை வெளியிட்டு யார் அப்படின்னு கேட்பாங்க, இல்லையா? ஸோ ஒரு தலைவர் கொஞ்சம் தெளிவாக படிச்சு ஒரு 10 to 15 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஏறக்குறைய முடிச்சிடலாம். அடுத்து கான்பூர் போஸ்ட்விக் சதி வழக்கு. ஸோ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். 1924 மார்ச் மாதம் இந்த வழக்கு வந்து நமக்கு போடப்பட்டது. இந்த கான்பூர் போல்ஸ்விக் சதி வழக்கு குறிப்பாக எம்என் ராய், முசாஃபர் அஹ்மத், எஸ்ஏ டாங்கே, சௌகத் உஸ்மானி, அதை தாண்டி சிங்காரவேலன் போன்ற நபர்கள் பேரில் தான் இந்த வழக்கு
பதிவு செய்யப்பட்டது. ஆனால் பின்னால் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். பெரிய அளவில் இவர் மேலே அந்த வழக்கு பெரிய அளவு டிஸ்கஷன் இருக்காது. கிளியரா? சரி. அப்போ இந்த கான்பூர் போஸ்ட்விக் சதிவிலக்கு என்ன, இந்தியாவில் கம்யூனிசம் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கக்கூடாது. மன்னராட்சிக்கு எதிராக இந்தியாவில் போராட்டம் நடத்தி ரஷ்யா புரட்சியை போன்று இந்தியாவிலே மன்னராட்சிக்கு எதிராக ஒரு கம்யூனிச சித்தாந்தம் இந்தியாவில் வளர விடக்கூடாது. அப்போ யாரெல்லாம் கம்யூனிசத்துக்கு மாறுறாங்க, யாரெல்லாம் கம்யூனிஸ்ட்னு சொல்கிறாங்க, யாரெல்லாம் வலதுசாரிகள் இடதுசாரிகளை தாண்டி கம்யூனிஸ்ட் யாரும் சொல்கிறாங்க, அவங்க மேலே வழக்கு பதிவு செய்து அவங்களுக்கு எதிராக கேஸ் நடத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கான்பூர் போல்ஸ்விக் சதி வழக்கு. ஸோ இதில் இவர் மேலேயும் இந்த வழக்கு இருந்துச்சு. நம்ம சொன்ன 4 பேரை தாண்டி இவர் மேலேயும் இந்த வழக்கு இருந்து. பட் இவர் பெரிய அளவில் உடல்நிலை சரியானதுனால இவருக்கான இந்த கேஸை பெருசாக எடுத்துகிட்டு போகலன்னு வரலாறு சொல்லும். ஸோ இப்போ கேஸ் போட்டாங்க. உடனே நம்மளால் என்ன பண்ணுறாங்க, இந்திய பொதுவுடைமை கட்சி அப்படின்னு 1925 ஆரம்பிக்கிறாங்க. அதில் இவரும் ஒருத்தராக சொல்கிறாங்க. கிளியரா? ஸோ இந்தியாவில் பொதுவுடைமை கட்சி கம்யூனிஸ்ட் இயக்கம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது, குறிப்பாக 1925. ஸோ அதில் அந்த கட்சி ஆரம்பித்ததில் இவரும் ஒருத்தராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம வரலாறில் படிக்கிறோம். தென் முதல் கம்யூனிஸ்ட் மாநாடு சிங்காரவேலன் தலைமையில், இதுதான் டிஎன்பிசி ரிப்பீட்டட் கொஸ்டின், 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 28லேருந்து 30 வரைக்கும் கான்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட முதல் மாநாடு அப்படின்னு நடக்குது. அதோட ஃபஸ்ட்டு தலைவர் யார் அப்படின்னா சிங்காரவேலன் அப்படின்னு இதோட முதல் தலைவராக இருக்கிறார். கிளியரா? சரி. அடுத்து பெரிய அளவில் என்ன சார் தேவை, இதுக்கப்புறம் பெருசாக என்ன தேவைன்னா அவரோட போராட்டம். ஸோ 1918 காந்தியை எனக்குரிய தலைவராக ஏற்றுக்கிட்டார். குறிப்பாக ரவுலட் சட்டத்தை எதிர்த்தார். 1919 நம்ம தெரியும் ஜாலியன் வாலாபாக், ஏப்ரல் மாதம் 1919 நடக்கக்கூடிய இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அதை தொடர்ந்து காந்தி இந்தியா முழுவதும் என்ன பண்ணுறாரு, அழைப்பு விடுக்கிறார், வாங்க நம்ம ஒரு போராட்டத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவரோட அழைப்பை ஏற்று தன்னோட வக்கீல் தொழிலை இனிமேல் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். தென் இந்தியா முழுவதும் இந்த கலவரத்தை சமாளிக்க வேல்ஸ் இளவரசர் வருகை இருக்குது. ஸோ அந்த வருகையை எதிர்த்து சென்னையில் குறிப்பாக மெட்ராஸில் பெரிய அளவில் போராட்டம் நடத்தியது யாருன்னா அந்த சிங்காரவேலர் அப்படிங்கிறவர் தான் பெரிய அளவில் மெட்ராஸில் போராட்டம் நடத்துகிறார். நமக்கு தெரியும் நிறையா ரயில்வே வேலை நிறுத்தம் நமக்கு இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 1927 பெங்கால் நாக்பூர் ரயில்வே வேலை நிறுத்தம், 28 நம்ம திருச்சியில் கூட வேலை நிறுத்தம் நடக்குது. 1928 தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம். ஸோ இந்த வேலை நிறுத்தங்களில் ஈடுபட்ட முக்கியமான நபரில் இவரும் ஒருத்தராக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 28 இவர் மேலே ஒரு சதி வழக்கு, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இவருக்கான ஜெயில் தண்டனை. பட் ஆனால் வேணாம் உடல்நிலை கருத்து காரணம் காட்டி 2 வருஷத்துல இவர் விடுதலை ஆனார் அப்படின்னு சொல்லப்படுது. கிளியரா? வேறு என்ன, இந்த அமெரிக்காவுக்கு சார்பாக போராடினார், அவ்வளோதான். இவரை பற்றி பெருசாக நம்ம பார்க்க வேண்டியது. இன்னொன்று இந்த ஈரோட்டு பாதை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வரலாறு ரொம்ப முக்கியம். ஈரோட்டு பாதை ஏன்னா பெரியாரோட பெரிய ஈர்ப்பு அவர்கிட்ட இருந்திருக்கும். ஸோ குடியரசு பத்திரிகையில் இந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கிற சமதர்மம் அப்படிங்கிறத பற்றி குடியரசு பத்திரிகையில் ஒரு கடிதம் எழுதுகிறேன், நான் ஒரு மையப்பகுதி சென்ட்ரல் பேஜில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறேன் அப்படின்னு ஒரு ஒத்துக்கிட்டார் குடியரசு அப்படிங்கிற பதில. தென் ஈரோட்டு பாதை அப்படிங்கிற அரசியல் திட்டம், சமதர்ம கொள்கை அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சாரு. அதனால் சுயமரியாதை சமதர்ம கட்சி, ஏன்னா சுயமரியாதை கட்சிங்கிறத பெரியார் ஆரம்பித்தார். ஸோ அதை தாண்டி சுயமரியாதை சமதர்ம கட்சி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் சோசியலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சுயமரியாதை சமதர்ம கட்சி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். பட் இது பெருசாக எடுத்துகிட்டு போகல. கிளியரா? தென் வேறு இந்த ரெட்டில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமாக, ஏன்னா ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டனால நான் அதை ரெட்டில் மாற்றிருக்கேன். தென் இந்த சமதர்ம கோட்பாடு பிரச்சாரம் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பரில் எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை பேன் பண்ணுற அளவுக்கு, ஏன்னா 32 கம்யூனிஸ்ட் கட்சியை பேன் பண்ணிட்டாங்க. நீங்கள் பின்னாடி இந்தியா இணைக்கும் பொழுதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் பேனில் இருக்குது. நீங்கள் ஹைதராபாத்தில் இருக்கும்போது ஹைதராபாத்தை இந்தியாவோட இணைக்கும் போது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, ஹைதராபாத்தில் இருக்கிற ராசாக்கர் போன்ற குழுக்கள் எல்லாமே ஒரு தீவிரவாத குழுக்கள்னு சொல்கிற அளவுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி மேலே தடை வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 1932 கம்யூனிஸ்ட் கட்சி ஏறக்குறைய தடை விதிச்சிட்டாங்க. பெரியாரும் பெரிய அளவில் சமதர்ம கோட்பாடு, இந்த சோசியலிஸ்ட் பாலிசி பெரியாரும் பேசலை. அப்போ என்ன ஆகுது, அவங்க கூட இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்டத்தை பின்பற்றக்கூடிய தோழர்கள் அப்படின்னு சொல்லி எப்பயுமே அவங்க தோழர்கள் தான் பேசுகிறாங்க. இந்த கம்யூனிஸ்டத்தை பின்பற்றக்கூடிய தோழர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1936 கிட்டத்தட்ட நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தான் பேன் பண்ணிட்டீங்க, அப்போ 1936 சோசியலிஸ்ட் கட்சி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட முதல் செயலாளர் ஜீவானந்தம் அப்படின்னு நபர். இந்த பேர் ரொம்ப முக்கியம், ஜீவானந்தம். இந்த 1936 சோசியலிஸ்ட் கட்சியோட ஃபஸ்ட்டு செக்ரட்டரி அப்படின்னு சொல்கிறோம்.
கிட்டத்தட்ட இவங்களும் ஒரு புத்தகம் ஆல்ரெடி தொடங்கி ஒரு நியூஸ் பேப்பரை தொடங்கியிருந்தாங்க. பட் இது மந்த்லி மேகசின், அதுக்கு பேர் புது உலகம். இது 1935 ஆரம்பிக்கப்பட்டது. கிளியரா? அடுத்து இவரோட சிறப்பு என்ன சார்? இவரோட சிறப்பு கிட்டத்தட்ட 1946 பிப்ரவரி 11, கிட்டத்தட்ட 84 வயசில் காலமானார்னு சொல்கிறாங்க. மீனவர் வீட்டு வசதி திட்டம் அப்படிங்கிற அந்த ஸ்கீமுக்கு இவரோட பேர் தான் சூட்டியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அறிஞர் அண்ணா அவரை பற்றி பெருசாக சொல்லுவார். வெட்டுக்கிளிகளும் பச்சோந்திகளும் புகழப்படும் ஒரு நேரத்தில் ஒரு புரட்சி புலியை மக்கள் மறந்தனர் அப்படின்னு அண்ணா யாரை பார்த்து சொல்கிறார்? சிங்காரவேலத்தை பார்த்து சொல்கிறார். இங்கே வெட்டுக்கிளிகளும் பச்சோந்திகளும் தான் அதிகமாக புகழப்படுது. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சோசியலிசத்தை விதைத்தவர், கம்யூனிஸ்டை விதைத்தவர் சிங்காரவேலன். அவரை பற்றி மக்கள் பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அண்ணா அவர் சொல்லியிருக்கிறார். போர்க்குணம் மிகுந்த நல் செயல் முன்னோடி பொதுவுடைமைக்கே கேசு அவர் பின்னாடி அப்படின்னு சொல்லி பாவேந்திர பாரதிதாசன் அவரோட ஸ்டைலில் கேக்குவை அவர் பின்னாடி அப்படின்னு அவரோட ஸ்டைலில் அந்த முன்னோடி பின்னோடி அந்த ஒரு ஸ்டைலில் எழுதியிருப்பார் பாவேந்திர பாரதிதாசன். இவரோட சிங்காரவேலனை பற்றி சொன்னது. இவரோட படைப்புகள், சிங்காரவேலனோட படைப்புகள் இது பெருசாக எக்ஸாம் ரிஃப்ளெக்ட் இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உலகம் சுழண்டு கொண்டே போகிறது, கடவுளும் பிரபஞ்சமும், கல்மலை உண்டாகும் விதம், கோழி முட்டை வந்ததும் காணாமல் போனதும், சமதர்ம உபன்யாசம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் குறிப்பாக ஈரோடில் அந்த குடியரசு புத்தகாலயமில் வெளியிடப்பட்டது. சுயராஜ்யம் யாருக்கு, இது சுயராஜ்யமா சமதர்ம ராஜ்யமா அப்படின்னு அதை பேசியிருப்பார். தத்துவ ஞான விஞ்ஞான குறிப்புகள், தத்துவ விஞ்ஞான பொருளாதார குறிப்புகள், நடத்தை என்ற நவீன ஆராய்ச்சி, பகுத்தறிவு என்றால் என்ன, கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான படைப்புகள் எடுத்து வச்சிருக்கோம். கிளியரா? ஸோ தேர்வு நோக்கத்தில் என்ன தேவையோ அது மட்டும்தான் கொடுத்துருக்குறோம், நிறையா சொல்ல இல்லை. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவையோ அது சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லீடர்ஸை தொடர்ந்து பார்ப்போம். குறிப்பாக இதோட மெட்டீரியலை வரண்டாரஸ் டிஎன்பிசி அப்படிங்கிற டெலிகிராமில் நாங்கள் போட்டுறோம். ஒரு 10 மினிட்ஸ் அல்லது 15 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு லீடரை டெய்லியும் மேக்ஸிமம் முடிச்சு கொடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது சிங்காரவேலரோட ஸ்டோரி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஸோ ஏன்னா எக்ஸாம் ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எக்ஸாம்ஸ் நிறையா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இன்னும் ஒரு வாரத்தில், ஏன்னா இப்போ நிறைய சக்ஸஸ் மீட் போயிட்டுருக்கு. ஸோ சக்ஸஸ் மீட்லாம் முடிஞ்ச உடனே லைவ் யூடியூப் லைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, சரியான வழியில் படிங்க, கரெக்டான பிளானில் படிங்க. எப்பயுமே ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு ஸ்டாஃபை நோக்கி எப்பயுமே ஓடாதீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட டிஎன்பிசிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 யூனிட் தான். இப்போ அது 6 யூனிட்டாக வச்சுருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 10 யூனிட்டு, அது இல்லாமல் தமிழ் இருக்குது. இதுதான் டிஎன்பிசி. அப்போ எல்லாமே சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு தேர்வை உங்களால் ஜெயிக்க முடியும். வெறும் ஒரு சப்ஜெக்ட்டு நான் இந்தியன் பாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் இந்தியன் எக்கனாமியில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், டிஎன்பிசி பாஸ் பண்ண முடியுமானா கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்லேயும் அட்லீஸ்ட் நீங்கள் அபோவ் 70% மேலே இருக்கணும். ஒரு சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா டிஎன்பிசி பாஸ் பண்ண முடியுமான வாய்ப்பு இல்லை. கிளியரா? அதனால் எல்லா சப்ஜெக்ட்டையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிங்க. பிஒய்க்யூ என்ன இருக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா? என்டர்டெயின்மெண்ட்டாக மறந்துடுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இப்போ குரூப் இன்னும் டைம் இருக்குது சார் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா குரூப் 2 குரூப் 2 ப்ரிலிமினரி மெயின்ஸும் சேர்த்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். குரூப் 4 தான் டிசம்பர் சார் அப்படின்னா, ஸோ அது ரொம்ப நாள் இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. ஏப்ரல் வந்துருச்சு, ஏப்ரல் முடிஞ்சிடும் கொஞ்ச நாளில். டக்குன்னு அப்போ எலெக்ஷன் என்றைக்குன்னா மே மாதம் முடிஞ்சிடும். அப்போ பாருங்கள், மே முடிஞ்சோன்னே மேலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஸ்டார்ட் ஆகிடும், பயம் வந்துடும். கிளியரா? ஸோ அதனால் டைம் கம்மியாக இருக்குது, தொடர்ந்து படிங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன முடியுமோ சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி.